இப்போ நம்ம மூணாவது இம்பார்ட்டன்ட் situation சொன்னேன் இல்லையா, that is where orientation, அதாவது angle theta between area of the loop, magnetic field and magnetic field, அந்த angle variation பற்றி நம்ம படிக்கணும்னு சொன்னேன். இங்கே தான் எலக்ட்ரிசிட்டி ஜெனரேஷனுக்கு இந்த மூணாவது மெத்தட் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் சொன்னோம் இல்லையா, அதை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம். அப்புறம் எலக்ட்ரிசிட்டி ஜெனரேஷனுக்கு போகலாம். ஸோ மேக்னெட்டிக் ஃபீல்டு இஸ் யூனிஃபார்ம். யூனிஃபார்ம்னா மேக்னிடியூட் டைரக்ஷன் over the entire area of the loop is constant. Magnitude and direction both are constant over the entire area of the loop. இப்போ தீட்டாங்கிறது ஓரியன்டேஷன். அப்போ ஓரியன்டேஷன் மாத்திரம்னா நம்ம என்ன பண்ணோம், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது நார்த் போல், இது சவுத் போல்னு அசியூம் பண்ணிக்கலாம். இப்போ மேக்னெட்டிக் ஃபீல்டு லைன்ஸ் நார்த் டு சவுத் இந்த டைரக்ஷன் இருக்கும் இல்லையா. இப்போ ஐ எம் கோயிங் டு கன்சிடர் ஏ ரெக்டாங்குலர் லூப், ரெக்டாங்குலர்னு எடுத்துக்கலாம், ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். அஃப்கோர்ஸ் ஃபைனலாக ரெக்டாங்குலர் ஷேப் லூப் தான் நம்ம வந்து எல்லா இடத்துலையும் யூஸும் பண்ண போகிறோம். ஸோ நான் ஒரு பர்டிகுலர் ஓரியன்டேஷனில் வரைஞ்சிடுறேன். ஏன் இது வரைகிறேன் புரியுறதா, வால் மாதிரி கரண்ட் ஃப்ளோ ஆகணும் இல்லையா, அதுக்காக கரண்ட் ஃப்ளோ ஆகணுமே. இதர் அது இப்படி வரும் அல்லது இப்படி வரும். இன்டியூஸ் கரண்ட் ஃப்ளோ ஆகிறதுக்கு லூப் ஃபார்ம் வெளியில் வந்து நான் என்ன பண்ணுவோம், we'll have a resistor R. So the current will flow through the resistor either in the clockwise direction or anti-clockwise direction depending upon how it is rotated. இப்போ we are going to rotate ன்னு சொன்னோம் இல்லையா, அப்போ இந்த axis of rotation டிஃபைன் பண்ணணும். ஸோ இந்த ரெக்டாங்குலர் காயில் ஆஃப் ஒயர் வச்சுக்கலாம், இந்த லெங்த் சைடில் இருக்கிறது ஆக்சிஸ்ன்னு டிஃபைன் பண்ணிக்கலாம். இது ஸோ இதர் நம்ம இப்படி ரொட்டேட் பண்ண போகிறோம், அதாவது இங்கே இப்படி ரொட்டேட் பண்ண போகிறோம் அல்லது இப்படி ரொட்டேட் பண்ணலாம், ரைட். எப்படி ரொட்டேட் பண்ண போகிறோம் பார்க்கலாம், எப்படி வேணால் பண்ணலாம். அப்போ நான் இங்கே வந்து இந்த ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷன், திஸ் இஸ் கால்ட் ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷன். இப்போ நான் டேஷ் லைன் வரைஞ்சிருக்கேனே, இது ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷன். ஐ அஸ்யூம் ஐ எம் ரொட்டேட்டிங் திஸ் வே. இப்போ இங்கே பார்க்கும்போது கிளாக் வைஸ்னு, அதாவது இப்போ மேக்னெட்டிக் போல் பீசஸ் இங்கே என்எஸ் இருக்குது, காயில் இது ரெக்டாங்குலர் காயில் நான் இப்போது ஒரிஜினலாக எப்படி வச்சுருக்கேன், ஏரி பிளேன் ஆஃப் த காயில் பர்பெண்டிகுலர் டு த ஃபீல்டுன்னு வச்சுருக்கேன். அப்புறம் இதை அப்படியே ரொட்டேட் பண்ண போகிறேன் அபவுட் திஸ் ஆக்சிஸ் கிளாக் வைஸ் இப்படி ரொட்டேட் பண்ண போகிறேன். ஸோ இப்படி வரும், பிளேன் ஆஃப் த காயில் நம்மளை ஃபேஸ் பண்ணிட்டோம். ஃபர்தர் அது 90 டிகிரிஸ் ரொட்டேஷன், அதாவது இங்கேருந்து 90 டிகிரி ரொட்டேட் பண்ணால் பிளேன் ஆஃப் த காயில் நம்மளை ஃபேஸ் பண்ணோம். ஃபர்தர் 90 டிகிரிஸ் ரொட்டேஷன் இந்த பக்கம் பார்த்துட்டு இருந்த பிளேன் இந்த பக்கம் பார்க்க ஆரம்பிக்கும். ஸோ இப்படி ரொட்டேட் பண்ண போகிறோம். இப்படி ரொட்டேட் பண்ணும்பொழுது we say there is a current induced and that current will flow through the external resistance and this is how electricity is generated ன்னு நம்ம படிக்க போகிறோம். பேசிக் கான்செப்ட் இது, பேசிக் சிச்சுவேஷன் ஆர் பிரின்சிபல் இது. அப்போ இந்த தீட்டாங்கிறது வேரி ஆக போகிறதுன்னு சொல்கிறோம் இல்லையா. இந்த ஆங்கிள் தீட்டாங்கிறது எப்படி இருந்தது, முதல் ஒரிஜினலாக மேக்னெட்டிக் ஃபீல்டு என்எஸ்ல இருக்குது, இந்த ஏரியாவுடைய டைரக்ஷன் இது அலாங் த சேம் டைரக்ஷன் ஆஸ் மேக்னெட்டிக் ஃபீல்டு. அப்போ என்னாச்சு, இந்த இடத்துலேருந்து இப்போ ஓரியன்டேஷன் மாறுறது. அப்போ இப்படி இருந்த ஏரியா ஆங்கிள் இப்படி மாறும், இப்படி மாறும், இப்படி மாறும், புரியுறதா, இப்படி ரொட்டேட் ஆகி வரும். ஸோ த ஏரியா வெக்டர் வில் ரொட்டேட் லைக் திஸ். ஒரிஜினலாக எப்படி இருந்தது, இப்படி வருது, இப்படி வருது. ஸோ இந்த ஓரியன்டேஷன் தீட்டாங்கிறது எப்படி எழுத போகிறோம், இட் பிகம்ஸ் ரொட்டேஷன் பண்ணுறதால ஆங்குலர் ஃப்ரீக்வன்சின்னு ஒன்று டிஃபைன் பண்ணுவோம் இல்லையா, ரொட்டேட் பண்ணுறது அப்படின்னால. ஸோ ஒமேகா இஸ் ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி டைம்ஸ் டைம் மல்டிப்ளை வித் டைம். ஸோ தீட்டா ஓரியன்டேஷன் மாறிண்டே இருக்குல்ல இப்படி. ஸோ இது வெக்டர் ஒரிஜினல் எப்படி இருந்தது, ஏ வெக்டர், இப்போ இப்படியே சுற்றி வருது. ஸோ தி ஏ வெக்டர் ரொட்டேட்ஸ், ஏ வெக்டருடைய மேக்னிடியூட் மாறல, ஓரியன்டேஷன் அதாவது டைரக்ஷன் மாறிண்டே வருது, அதுதான் தீட்டா மாறிண்டே வருது சொல்கிறோம். ஸோ காஸ் ஒமேகா டின்னு ஆகிடும் இல்லையா அந்த இடத்துல. அப்போ டி பை டிடி ஆஃப் காஸ் ஒமேகா டின்னு ஆகிடுது. வாட் இஸ் டி பை டிடி ஆஃப் காஸ் ஒமேகா டி, டிஃபரன்ஷியல் நம்ம படிச்சிருக்கோம். ஸோ மைனஸ் ஒமேகா சைன் ஒமேகா டி தெரியுதா. சைன் காஸ் வில் பிகம் சைன் வித் அ நெகட்டிவ் சைன். ஸோ differential of cos is
minus sign, right? Negative sign. The omega இதனால வருது function of a function. தெரியுது omega will come. So what is d phi by dt? Therefore d phi by dt அல்லது EMF எழுதிடலாம். E is equal to minus d phi by dt. அப்போ minus BA minus omega, அப்போ minus minus cancel ஆகி plus BA omega sin omega t வரும். அதாவது sin theta னு கூட எடுத்துக்கலாம் இல்லையா? அந்த thetaங்கிற ஓரியன்டேஷன் திருப்பியும் எழுதலாம். ஸோ sin theta னு எழுதலாம் அல்லது sin omega t னு எழுதலாம். இப்போ இது வந்து ஒரு single turn of லூப்புக்கு சிங்கிள் லூப் இருந்ததுன்னா, if the coil contains n loops naturally ஒரு லூப்புக்கு இதுனா n லூப்ஸ்க்கு n ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கணும். ஸோ nங்கிறது number of turns of the coil. ஸோ n BA omega. ஸோ அதை வந்து E0 sin omega t. எது E0 எழுதியிருக்கோம்? n BA omegaங்கிறது E0 எழுதியிருக்கோம். This is the magnitude of the EMF. E0ங்கிறது magnitude of the induced EMF. Induced EMF constant கிடையாது. It varies with respect to time. இது சுத்தும்போது induced EMF அதாவது இந்த current flow ஆகுது வெளியில, அதுவும் மாறிண்டே இருக்கு with respect to time. இப்படி சைனா மாறுது. சைன்னா இதுக்கு பேரு sinusoidal variation னு பேரு. So the EMF induced and hence the current induced, currentங்கிறது இப்ப என்ன வரும்? அப்ப I is equal to E by R இல்லையா? ஏன்னா external resistance வழியா தானே current போக போகுது. அப்ப this will be E0 by R sin omega t ஆயிடும். That is E0 by R ன்னு எப்படி எழுதலாம்? I0 ன்னு எழுதிக்கிறேன். I0 sin omega t ஆயிடும். தெரியுதா? So EMF induced is sinusoidal-னா current induced is also sinusoidal, where E0 is the maximum amplitude of the induced EMF. Here I0 is the maximum amplitude of the induced current. E0 எப்படி கொடுக்கும்? NBA omega. Omegaங்கிறது rotational frequency, rotation of the coil, அதனுடைய frequency. I0ங்கிறது E0 by the external resistance R involved ஆயிடும். புரியுதா? I0ங்கிறது E0 by R. So the current, the induced EMF and the induced current both are sinusoidal. With sinusoidal na the variation is either sine variation or a cos variation. இது எப்படி நம்ம படிச்சிருக்கோம் பார்த்திருக்கோம்? sine variation, cos variation நம்ம கிராஃப்ல வரைஞ்சிருக்கோமே. sine wave அப்படிங்கிறது எப்படி இருக்கும்? It goes to a positive, comes to 0, then goes to a maximum in the negative, to the same extent comes to 0. This is one sine wave உடைய one cycle of operation சொல்லுவோம். ஸோ இங்கே எந்த மேக்ஸிமம் போச்சோ அதே மேக்ஸிமம் இங்கேயும் போனோம் இல்லையா? இந்த மேக்ஸிமம் வேல்யூ தான் E0. இப்போ நான் வந்து EMF வரைகிறேன், இங்கே இந்த டைமை வரைச்சிக்கிறேன், டைம் ஆக்சிஸாக வச்சுக்கிறேன் அப்படின்னா ஜீரோ டைமுக்கு என்ன ஸ்டார்ட் பண்ண போகிறோம், ரொட்டேட் பண்ண ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அப்போ t is equal to 0, sin 0 எவ்வளவு? 0. ஸோ EMF is also 0. It starts rotating. So omega t அப்போ 0ன்னு அர்த்தம். omega t 0 இருக்கும்போது நான் காயில இப்படி இந்த டைரக்ஷனில் சேம் டைரக்ஷன் ஆஸ் மேக்னெட்டிக் ஃபீல்டுன்னு அசியூம் பண்ணிக்கிறேன். Then slowly rotating the theta, which means omega t is increasing and maximum power 90 degrees rotation வருது. So sin 90 ஆயிடும். That is omega t is first 0 இருந்தது, அடுத்து omega t 90 degreesனா எவ்வளவு எழுதணும்? pi by 2 radian. எப்பவுமே ஆங்கிள் ரேடியன்ல எழுதுறது ரொம்ப ஆப்ட், அது ரொம்ப கரெக்ட். நம்ம சரியா புரிஞ்சுக்கிறதுக்கு வேண்டி நம்ம டிகிரிஸ்ல எழுதிட்டு இருக்கோம். ஸோ pi by 2னா எவ்வளவு? 90 degrees. ஸோ sin 90 is 1. அப்போ மேக்ஸிமம் இந்த இடம் போ the pi by 2 வரும் பொழுது it reaches maximum value of இந்த இடம் தான் என்னது? E0. Then அப்போ இது காயில் இப்படி இருந்தது, இப்போ plane வந்து நம்மள பார்க்க ஆரம்பிச்சிருது இல்லையா? Plane is now in this direction. Further rotation to another 90 degrees என்ன ஆகும்? It comes to 0. ஏன் இது எவ்வளவு? இப்போ மொத்த ரொட்டேஷன் எவ்வளவு? இனிஷியல்லேருந்து பை ஆகிடும். பையனா எவ்வளவு? 180 degrees. So what is sin 180? 0. So the EMF comes to 0. So எப்படி இருந்த காயில்? இப்படி இருந்த காயில் 90 degreesக்கு வந்து 180 degreesக்கு வந்திருக்கு. இப்போ
further through 90 degrees, அதாவது 270 போகிறோம், அப்படியே ரொட்டேட் பண்ணால் that is 3 pi by 2 சொல்லுவோம் இல்லையா, 270 degrees. Sin 3 pi by 2 is எந்த quadrant போவோம், இது -1 ஆகிடும். அப்போ the value of EMF minus E naught ஆகிடும், அப்போ இதனுடைய அர்த்தம் என்ன, இது வரைக்கும் கரண்ட்டு, சப்போஸ் கரண்ட்டு இது வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகி டிக்ரீஸ் ஆகுது ஜீரோக்கு, அது வரைக்கும் கரண்ட் இப்படி ஃப்ளோ ஆகிட்டு இருக்கும். 180 டிகிரிஸ்க்கு அப்புறம் கரண்ட்டு ஆப்போசிட் டைரக்ஷனில் ஃப்ளோ ஆகுதுன்னு அர்த்தம். ஏன்னா இஎம்எஃப் என்ன ஆகிடுது, நெகட்டிவ் ஆகிடுது. இஎம்எஃப் நெகட்டிவ்னா என்ன அர்த்தம், இங்கே ஒரிஜினலாக பாசிட்டிவ் இங்கே நெகட்டிவாக இருந்ததுன்னா கரண்ட் இப்படி ஃப்ளோ ஆகிருந்திருக்கு. அது எது வரைக்கும், 0 to π 180 டிகிரிஸ் வரைக்கும். காயில் அதே டைரக்ஷனில் சுற்றிட்டு இருக்கு, காயில் வந்து ரிவர்ஸ்லாம் சுற்றலை, இப்படி சுற்றும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக இஎம்எஃப் இன்டியூஸ்ட் என்ன ஆகிடுது, இந்த பக்கம் ப்ளஸும் இந்த பக்கம் நெகட்டிவ் ஆகிடுது. அப்போ கரண்ட் வில் ஸ்டார்ட் ஃப்ளோயிங் இன் தி ஆப்போசிட் சென்ஸ் அண்ட் ரீச்சஸ் ஒன்ஸ் அகெயின் மேக்ஸிமம் அட் 270 degrees or 3 pi by 2, comes back to 0 at angle 2π. 2πங்கிறது எவ்வளவு, 360 degrees. ஸோ இந்த பாயிண்ட் வந்து 3 pi by 2. ஸோ the EMF induced is a sinusoidal EMF னு புரிஞ்சுதா. அப்புறம் ஓரியன்டேஷன் ஆஃப் த காயில் எப்படி, இனிஷியலாக ஆரம்பித்ததுலேருந்து 90 degrees, 180 degrees, 270 degrees, 360 degrees திருப்பி இதே பொசிஷனுக்கு வந்துடும். ஸோ ஒன் சைக்கிள் ஆஃப் ஆப்ரேஷன் ஓவர், திருப்பி இதே ரிப்பீட் ஆக போகிறது. ஸோ திஸ் கெட்ஸ் ரிப்பீட்டட் once again. ஸோ திஸ் இஸ் ஒன் சைக்கிள் ஆஃப் ஆப்ரேஷன் அப்படிங்கிறது புரியுறதா. இது வரைக்கும் இருக்கிறது பேர் ஒன் சைக்கிள் ஆஃப் ஆப்ரேஷன். ஸோ இதை தான் 4 டிஃப்ரெண்ட் ஓரியன்டேஷனில் உங்கள் புக்கில் படம் போட்டிருக்கான். புரிஞ்சுக்கலாம் இல்லையா, நான் கையால் வச்சு சொன்னதை நீங்களே வரைய தெரியணும் இனிஷியலாக. அப்போ இது என்ன பண்ணிக்கலாம், பி கியூ ஆர் எஸ்ன்னு இப்படி இருந்திருக்கு. இப்போ இது வந்து எக்ஸாக்டாக 90 degrees ரொட்டேட் ஆகி மேக்ஸிமம் வரும்பொழுது எப்படி இருந்திருக்கும், இதை வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன், பிளேன் ஏரியா parallel to magnetic field வச்சுருக்கேன். இது இப்படி வந்துடும். அப்போ எக்ஸாக்டாக அப்படி வந்துடுத்துனா நம்ம எப்படி வரையலாம், இந்த எஸ்ஸை கொஞ்சம் தள்ளி போட்டுக்கிறேன் இந்த இடத்துல அடுத்த சிச்சுவேஷன் வரையறதுக்காண்டி. ஸோ பிளேன் இப்படி வந்துடும், தெரியுறதா, நம்மளை ஃபேஸ் பண்ணோம், இங்கே எது நம்மளை ஃபேஸ் பண்ணோம். அப்போது இந்த PQன்னு இங்கே எது PQ வரைஞ்சிருக்கோம், இங்கே மேலே PQ வரைஞ்சிருக்கோம், அப்படியே இது PQன்னு ஆகிடும் இல்லையா. ஸோ இது P, இது Q, இது R, இது S ஆகிடும். அடுத்து ஃபர்தர் இந்த இதுலேருந்து இப்படி வந்து இப்படி ரொட்டேஷன் வரும் பொழுது என்ன பண்ணணும், ஒன்ஸ் அகைன் இப்படி போட போகிறோம், இதே மாதிரி வரைவோம் இல்லையா. ஆனால் PQ எப்படி வரையணும் பார்த்துக்கோ, இந்த P ஃபர்தராக இப்படி போய் இங்கே P ஆகிடும், இங்கே Q ஆகிடும், இங்கே R ஆகிடும், இங்கே S ஆகிடும், தெரியுறதா. ஸோ இதுதான் புக்கில் 4 ஓரியன்டேஷனாக வரைஞ்சிருக்கான். நாங்கள் கையை வச்சு சொல்லி கொடுத்தது மறைஞ்சு காமிச்சிட்டேன். அண்ட் ஹவு EMF இஸ் கோயிங் டு வேரி லைக் திஸ். சரி, EMF இப்படி வேரி ஆகுதுன்னா கரண்ட் இப்படி வேரி ஆகும், கரண்ட் அதே டைரக்ஷனில் தான், அதே மாதிரி சைனசாய்டலாக வரையும். சரி, இதே கிராஃபில் வரைய முடியுமானா E0 விட கம்மியாக இருக்கும் பாருங்க. இது E0ங்கிறது மேக்ஸிமம் வேல்யூ EMFக்கு, E0 by Rன்னு போடுறதால் கம்மியாக இருக்கும். அப்போ இது என்ன ஆகும், கரண்ட் நான் டேட்டட் லைனில் வரையினேன் வில் ரீச் மேக்ஸிமம். எப்போ இது EMF மேக்ஸிமம் ஆகும்போது கரண்ட்டும் மேக்ஸிமமாக இருக்கும். அப்போது π/2ல் கரண்ட் மேக்ஸிமம் ஆகும். கரண்ட் வில் கம் டு 0 when EMF is 0. இப்போ இந்த இடத்துல பார்த்தோம் இல்லையா, இது பாசிட்டிவ் நெகட்டிவ் பொலாரிட்டி இப்போ ரிவர்ஸ் ஆகிடுது. கரண்ட் ஆப்போசிட் டைரக்ஷனில் ஃப்ளோ ஆக போகுதுன்னா அப்போ கரண்ட் கோஸ் டு நெகட்டிவ், தென் கம்ஸ் டு 0. ஸோ டேஷ் லைன் தெரியுறதா நான் வரைஞ்சதுங்க. சப்போஸ் கரண்ட்டையும் நான் இதே கிராஃபில் வரைஞ்சேன்னா இட் இஸ் ஆல்சோ சைனசாய்டல், பட் மேக்னிடியூடுங்கிறது எவ்வளவு, E0/R. இந்த வேல்யூங்கிறது E0/R இருக்கும், அதுதான் I0. ஸோ இந்த டேஷ் லைனில் வரைஞ்சது ஐ வேரியேஷன், கண்டினியூஸ் லைனில் வரைஞ்சது இது EMF உடைய வேரியேஷன். ஸோ திஸ் இஸ் கோயிங் டு பி த idea of changing the orientation, how flux is changed, hence EMF is induced, basis for generation of electricity, AC generation னு சொல்ல போகிறோம். இதை ஏசினா என்ன, கரண்ட்டு என்ன ஆகுது, ஒரே டைரக்ஷனில் ஃப்ளோ ஆகாமல் ஒரு கொஞ்ச நேரம், பாதி நேரம்னு வச்சுக்கலாமா, இது மொத்தத்துலேயும் பாதி நேரம், அது பாதி நேரம் இந்த டைரக்ஷன்லையும் மீதி பாதி நேரம் ஆப்போசிட் டைரக்ஷன்லையும் ஃப்ளோ ஆகுது. இதுக்கு பேர் தான் என்னது, ஆல்டர்னேட்டிங் கரண்ட். ஆல்டர்னேட்டிங் கரண்ட்டை நம்ம என்னன்னு சொல்லுவோம், ஏசி அப்படின்னு சொல்லுவோம், தெரியுறதா. ஸோ பை திஸ் ப்ரொசீஜர் ஆஃப் சேஞ்சிங் ஓரியன்டேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு டைம்,
induced EMF varies with respect to time, therefore induced EMF also varies with respect to time, and current is also varies with respect to time in a sinusoidal way, and that current or EMF is called alternating current, alternating EMF, AC னு சொல்றது. அப்போ நம்ம இந்த ப்ரொசீஜரில் கரண்ட் ஜென்ரேட் பண்ணுறோம்னா ஆல்டர்னேட்டிங் கரண்ட் தான் ஜென்ரேட் பண்ணுறோம். ஸோ ஆல்டர்னேட்டிங் கரண்ட் தான் ஜென்ரேட் பண்ண முடியுது. இது வேணால் நம்ம டைரக்ட் கரண்ட்டாக மாற்ற முடியுமே தவிர டைரக்ட் கரண்ட் ஜென்ரேட் பண்ணுறதுங்கிறது படித்தோம், பிரைமரி செல் செகண்டரி செல். ஸோ கரண்ட் ஜென்ரேஷனுங்கிறது கெமிக்கல் எஃபெக்டை வச்சு படிக்கிறது டிசி. இப்போது இந்த மேக்னெட்டிக் எஃபெக்ட், அதாவது whenever there is a magnetic flux linked with a current loop or rather closed loop, there is a EMF induced னு படிக்கிறோம்ல, அது ஆல்டர்னேட்டிங்காக தான் இருக்கும், டைரக்ட் வராது. கிளியர் ஆச்சா? நம்ம அடுத்த கிளாஸில் இப்போ அடுத்த செஷனில் நம்ம எலக்ட்ரிசிட்டி ஜென்ரேஷன் பை ஆல்டர்னேட்டிங் கரண்ட் ஜெனரேஷன் அப்படிங்கிறத படிக்க போகிறோம் பேஸ்ட் ஆன் திஸ் பிரின்சிபல்.